மருதமலை மாமணியே முருகையா. ஆஹா, அழகான மதுரை சோமுவோட பாடலோட துவங்கி இருக்கோம். இந்த பாடலை கேட்காம இருக்கவே முடியாது நம்ம மருதமலை முருகனை நினைக்கிறப்போ. இதுக்கு காரணமானவர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர். அவர் ஏன் அப்படி வந்து எம்எம்ஏன்னு வச்சிருந்தாருன்னா, எம்னா மருதமலை, எம் மருதாச்சலமூர்த்தி, ஏ அப்பாவு அவருடைய தந்தையார் பெயர். மருதமலை மருதாச்சல மூர்த்தியை சார்ந்தவர்னு எப்பவுமே முருகன் பெயரோடையே இருக்கக்கூடியவர் சின்னப்பா தேவர். அவர் தயாரித்த படத்துலதான் இந்த பாடல் இடம்பெற்றது. இப்படிப்பட்ட முருகன் கோவில்ல இன்னைக்கு கும்பாபிஷேகம். அந்த முருகனை பார்த்துட்டே இருக்கலாம். பாம்பாட்டி சித்தர் அவர் பூஜை பண்ணி அவருடைய கனவுல தோன்றி முதல்ல முருகன் தரிசனம் தரார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, நான் நிறைய பூஜை பண்ணணும்னு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த உடனே அவர் நிறைய பூஜை பண்ணிட்டே இருக்கார் முருகனை நோக்கி. அப்போ ஒரு நாள் நேரடியாவே வள்ளி தெய்வ ஆணையோட தரிசனம் தரார் முருகன். தந்துட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் அமைக்கணும் அப்படின்னு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரார். அப்போ பாம்பாட்டி சித்தர் அமைத்த கோவில் மருதமலை. நமக்கு தெரியும் 6 படை வீடுகள் இருக்கு இல்லையா? இது 7வது படை வீடாக கருதப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் என்ன ஸ்பெஷல்? அவர் நல்ல மருத்துவர், டாக்டர். எல்லாரும் டாக்டர்கிட்ட போறோம் இல்லையா உடம்பு சரியில்லைன்னா? நல்ல டாக்டர் அவர். நிறைய சித்த வைத்தியம் பத்தி எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கும் அந்த நூல்களை சித்த மருத்துவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட சித்தர் அமைத்த ஒரு கோவில், முருகன் கட்டளையிட்டு அமைத்த கோவில். அதனால இங்க வந்தா நமக்கு எல்லா நோய்களும் குணமாகும். நிச்சயமா நம்பிக்கையோட செஞ்சால் நிச்சயமா குணமாகும். ஒரு சந்தேகமும் கிடையாது, எல்லா நோய்களும் குணமாகும். அப்படிப்பட்ட கோவிலில் இன்று கும்பாபிஷேகம். கும்பம்னா என்னது? குடம். அந்த குடத்துல நீர் நிரப்பி அதற்கு யாகசாலையில் வைத்து நூல்களால் கட்டி பந்தனம், அதாவது நூல்களால் கட்டி, பந்தனம்னா கட்டுறதுன்னு அர்த்தம். நூல்களால் கட்டி அதை யாகசாலையில் வைத்து கணபதி, நவகிரகம், விஷ்ணு, லட்சுமி, முருகன் எல்லாருக்கும், அப்புறம் சிவபெருமான், பார்வதி எல்லாருக்கும் யாகம் நடத்தி பூஜை செய்து அந்த பூர்ணமான புண்ணியமான நீரால் குடமுழுக்கு செய்வர். குடம்னா நமக்கு தெரியும் குடம். அந்த குடத்தில் உள்ள நீரால் முழுக்கு செய்வது எங்க? கலசங்கள்ல. சிறப்பான கலசங்கள் அமைந்துள்ள மருதமலையில் அந்த நீர் விடப்படும் காட்சியை காண்பதற்கே நாம் பல கோடி புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். அந்த நீர் நமக்கு படுவதற்கு ட்ரோன் அமைத்திருக்கிறார்கள் அரசாங்கத்தில். நல்ல விதமாக அந்த நீர் படுவதற்கு நமக்கு புண்ணியம் பல செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கும்பாபிஷேக காட்சி இன்று இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சரி, கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னால என்ன செய்வாங்க? யாகசாலையை அமைத்து பூஜை செய்வார்கள். யாருக்கு? கணபதி. இந்த கணபதிக்கு பூஜை பண்ணலன்னா எதுவுமே நடக்காது. திரிபுரம் எரிச்சார் யாரு? சிவபெருமான். ஆனா எரிக்க போறதுக்கு முன்னால அதை தேரை ஓட்டணும் இல்லையா? அந்த சக்கரம் வந்து நின்னுடுது. ஏன்னாக்கா இந்த எலிக்குஞ்சா கணபதி போய் அங்க தடுத்துடுறாரு மூஞ்சூரா. ஏன் அப்பனுக்கே தடுத்தவர். அதனால அவருக்கு பூஜை பண்ணின அப்புறம் தான் அந்த திருபுரத்தையே எரிக்க முடிஞ்சது சிவபெருமானால. முருகனுடைய ரொம்ப க்ளோஸ் பிரதர். இப்பெல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் சண்டையெல்லாம் போடாம நல்ல க்ளோஸா இருக்கணுங்கிறதுக்கு முருகனும் விநாயகனும் வந்து ஒரு பெரிய உதாரணம். தம்பி தனக்காக வனத்து அணைவோனே, தந்தை வளர்த்தால் அருள் கை கனியோனே அப்படின்னு அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்ல குறிப்பிடுகிறார். தம்பியும் அண்ணனும் அவ்வளவு ஒத்துமை. நம்ம திருவிளையாடல் புராணத்துல பார்த்திருப்போம். பழம் கொடுத்திருப்பாரு சிவபெருமான், அதை வந்து விநாயகருக்கு தான் கொடுத்திருப்பார். அது வரைக்கும் தான் நம்ம பார்த்தது. ஆனா அதுக்கு மேல என்னன்னா, தம்பிக்கு கொண்டே கொடுத்துடுறாரு இவரு, நீ வச்சுக்கோ அப்படின்னு. அவ்வளோ க்ளோஸ் 2 பேரும். அது மாத்திரம் இல்ல, வள்ளியை மனம் புரிய அவர் தான் உதவி செஞ்சார் விநாயகர். அப்படிப்பட்ட விநாயகரை தொழுது இந்த உரையை நான் துவங்குகிறேன். விநாயகரை நம்ம முதல்ல வணங்குவோம். அப்புறமா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப க்ளோஸான, ஏன்னா 2 பேர்த்து அவர்கிட்ட சொல்லிட்டா இவற்று நடக்கும். அதனால நம்ம முருகனையும் நினைப்போம் இந்த கும்பாபிஷேக நேரத்துல. அதனால முதல்ல விநாயகர் வழிபாடு என்னன்னா, 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை,
புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அவர் ரொம்ப விநாயகர் ரொம்ப க்ளோஸ். இன்னொரு இடத்துல அருணகிரிநாதர் சொல்றப்போ முருகனையும் விநாயகரையும் பத்தி, பரிவுடன் அழகிய பழமுடு கடலைகள் பரிவோடு சில பணியாரம் பெருகிய வயிறு உடைய கணபதிக்கு இளையோனே. கணபதியை சொல்லிட்டு இளையோனே, தம்பி தனக்காக வனத்தனைவன் அவன், கணபதிக்கு இளையோவன் இவன். இப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம் இன்று மனதால் நினைப்போம். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்கும் நினைக்கணும் முருகப்பெருமான. இந்த சுப்பிரமணியர் அழகான மருதாசலத்துல கோவில் கொண்டுள்ளார். மருதம் அப்படிங்கிற நிலம் வயல் சார்ந்த இடம். கோயம்புத்தூர்ல நிறைய வயல் இருக்கும். அப்ப எப்படி மலை, ஒரு குன்று இருக்கிறது, மருதமலைங்கிற ஒரு குன்று. ஆனா அந்த குன்றையே ஏறுவதற்கு 800 படிகள் முதல்ல இருக்கு. அந்த படியில சரி படி ஏற வேண்டாம், கார்ல போயிடும். அதுக்கப்புறமா ஒரு 50-60 படி இருக்கு. ஏறுவதற்கு தனியாக படிகள் இருக்கின்றன, இறங்குவதற்கு தனியாக படிகள் இருக்கின்றன. படியேறும் பொழுது முருகப்பெருமானை வள்ளி தெய்வானுடன் நாம் தரிசிக்கலாம். அது ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் முருகனுடைய மருதமலை தரிசனம் நமக்கு கிடைக்கும். முருகன் இங்கு தண்டாயுத பாணி, மருதாசல மூர்த்தி, மருதன் அப்படிங்கிற பெயர்லாம் இவருக்கு உண்டு. இந்த மலையில இருக்கிற விநாயகர் பேரு தான் தோன்றி விநாயகர். இந்த தான் தோன்றி விநாயகர் தம்பி முருகன் மருதன். மருதனுக்கு இன்று விழா, அதை நினைத்து மகிழ்வோம். நட்டமிழ் வேல்தரும் இது வென்றிகள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனர் என்பார் வான்முகில் விழாது வைக மறிவரம் சுரக்க மன்னன்கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க ஆல்மறையரன்களோங்கரல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதாஜே சகலவாதியம்